நடிகர் விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா முதன்முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காரு. இவரோட அரசியல் பிரவேசம் வந்துட்டு 2026 எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் களத்துல என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பெற்றிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினால நமக்கு வாக்குகள் சிதறி போயிடுமோ, நமக்கான வாக்குகள் நமக்காக கிடைக்காம போயிடுமோ, குறிப்பா இளைஞர்களோட வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பயத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு நிலையில தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜயோட அரசியல் வருகை தொடர்பாகவும் விஜய் என்ன பிரச்சாரத்துக்கு அழைச்சா நான் போவேனா போக மாட்டேனா அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமாவில கொடி கட்டிட்டு பறந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் தான், உச்ச நடிகர். இப்போ கடைசியா ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா நான் இதுக்கப்புறமா சினிமாவில நடிக்க போறது கிடையாது, நான் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன், இதனால நான் சினிமாவில நடிக்க போறது கிடையாது, மக்களுக்கான வேலைகள்ல மட்டும்தான் ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட நடிப்புல கடைசியா உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கே வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் எப்போ ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது தெரியாம தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் சென்சார் சான்றிதழ் கிடைக்கல. இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இப்படி இருந்தாலும் விஜய் இப்போ அரசியல் வேலைகள்ல ஈடுபட்டு வராரு. இப்போ கரூர்ல நடந்த ஒரு கூட்ட நெரிசல் விவகாரத்துல 41 பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இது விஜய்க்கு பெரிய இடியா விழுந்துச்சு. விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டத்துல இத்தனை பேர் இறந்தது அவருக்கு எதிராக பேசப்பட்டுச்சு. விஜய்க்கு பொறுப்பே இல்லை, அரசியல் புரிதலே கிடையாது, ஒரு எந்த விஷயமே தெளிவு கிடையாது, எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வச்சாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவரோட தேர்தல் பணிகள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா தான் மறுபடியுமே தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வராரு. அதுக்கு முக்கியமான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த தேர்தல் தேதிக்கான அறிவிப்பை சீக்கிரம் வெளியிட்டுருவாங்க. இதனால எல்லா கட்சியினருமே அரசியல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு போறாங்க. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எல்லா தொகுதி வாரியாவும் மக்களை சந்திச்சுட்டு வரதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளும் அரசாங்கம் மக்களுக்கான நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்கூட்டியே நிறைய விஷயங்களை பண்ணி தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஆனா புதுசா தொடங்கின தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தேர்தல் பணிகள்ல அந்த அளவுக்கு மும்முரம் காட்டல. விஜய் இப்போ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தலை காட்டிட்டு வர்றாரு. அதாவது அப்பப்போ தலை காட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ கடைசியா சேலம்ல பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறமா இப்ப வேலூர்ல பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அதாவது சேலத்துல பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தின இடத்துல சரியான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்காததுனால ஒரு நபர் உயிரிழந்து போயிட்டாரு. அதாவது அங்க போதிய அடிப்படை வசதியில மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உச்சி வெயில்ல இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்துறதுனால யாருக்குமே அங்க தண்ணி இல்லை, முக்கியமா தண்ணி இல்லை, தண்ணி கிடைக்கல. அந்த வெயிலோட தாக்கத்தினால நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இதனால வேலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னேற்பாடுகள் ரொம்பவே மும்முரமா பண்ணாங்க. அதாவது பொதுமக்கள் அமர்றதுக்கு பந்தல் போட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம சேர் கொடுத்திருந்தாங்க, தண்ணி வசதி எல்லா வசதியுமே பண்ணியிருந்தாங்க. அதாவது சேலத்திலையும் பண்ணியிருந்தாங்க, போதுமான அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு நிறைய நிபந்தனைகளை அந்த கட்சியினரே விதிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கண்டுக்காம எப்பவும் போல விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி நிறைய பேர் அணிவகுத்துட்டு போனாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்த ஆதரவுகள், இளைஞர்களோட ஆதரவுகள் விஜய்க்கு ஓட்டு வாக்கு வங்கியா மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா விஜய் சினிமாவில் ஒரு ஜொலிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால அவருக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய்க்கு அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா மற்ற அரசியல் கட்சியினர் விஜயோட வருகையால ஓட்டுகள் சிதறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாங்க. இதனால அவங்களுமே மும்முரமா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய விமர்சனங்கள் முன் வச்சு பேசிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போதுதான் இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட விஜயோட அரசியல் வருகை குறித்து பேசியிருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷை பொறுத்த வரைக்குமே அவங்க நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல
ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு போறாங்க. அவங்களுக்குமே ரசிகர்கள் பட்டாளம் நிறைய இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் விஜயோட அரசியல் வருகை தொடர்பா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனா அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம், ஒருவேளை உங்களை விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சே ஆளை விடுங்கப்பா, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசின இந்த பேச்சுக்கள் தான் ரொம்பவே வைரலா மாறிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க இப்போ நீங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நல்ல பையன் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் பார்த்து கரண்ட் கரண்ட் கட் ஆகி லைட் ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சு. உடனே அவங்க ஃபன்னா அப்போ நல்ல பையனே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னா கேட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே வைரலா இருந்துச்சு. இப்போ இந்த விஜயோட அரசியல் வருகை தொடர்பா இவங்க பேசின வீடியோவுமே ரொம்ப வைரலா மாறிட்டு இருக்கு. எனக்கு எதுக்குப்பா வம்பு தும்பு, நான் பாட்டு என் வேலை உண்டு, நடிப்பு இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன். இதுல அரசியலுக்கும் என்னை முடிச்சு போடாதீங்க, அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டுக்கும் முடிச்சு போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதுவுமே இப்ப ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. சோ நீங்க விஜயோட அரசியல் வருகையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.